என்ன சொல்லு? வாங்க. என்ன? எப்படி ஸ்மெல்லு? எப்படி ஸ்மெல்லு? கர்ம கர்மா. என்ன இப்படி நாறுது? நாடி. நீ கொஞ்சமாவது அறிவு இருக்கா ரவி உனக்கு? ஸ்மெல்லு தான பாக்க சொல்ல எப்படின்ட்டு. நீ எங்க போயிட்டு வர ஸ்மெல் பாக்குறதுக்கு? கர்ம கர்மா. நீ கூகுள் சர்ச் பண்ணி வைரு. இதெல்லாம் கூட கூகுள். ஏன் ஏப்பமோ அதுவோ மாறி மாறி வருது? ஏன் ஸ்மெல் வேற மாதிரி இருக்கு? சொல்லு. பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. எதுவும் இல்லாட்டி கூகுளே பிளாக் பண்ணிடுச்சு என்ன? இப்ப நீ எதுவும் சொன்னாதானே அது என்ன அதுவும் இதுவும் அதுக்கு புரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி சமாளிக்கிற பாத்தியா? பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. காலங்காத்தால ஏன் இப்படி அறகுறை ஆடிட்டு இருக்க? கண்ணே தெரிகிற சாமி. ஐயோ பாத்ரூம் போயிட்டு வரியா? இங்க வாங்க. என்ன சொல்லு? வாங்க. என்ன? எப்படி ஸ்மெல்லு? எப்படி ஸ்மெல்லு? கர்ம கர்மா. என்ன இப்படி நாறுது? நாடி. நீ கொஞ்சமாவது அறிவு இருக்கா ரவி உனக்கு? ஸ்மெல்லு தான பாக்க சொல்ல எப்படின்ட்டு. நீ எங்க போயிட்டு வர ஸ்மெல் பாக்குறதுக்கு? கர்ம கர்மா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னன்னு தெரியல. கடமடா 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 கடமடான்னு சவுண்டுடி. கம்மியா சாப்பிடணும். இல்லடி, நேற்று அந்த போன ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட் வந்ததா, எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் விட்டேன் உள்ள. அது இப்ப வெளில காட்டுது. இப்ப ஒரு பிளேட் உள்ள போனது 3 பிளேட்டா வெளில வருது. நல்ல வேலைலாம் பண்ணிட்டு இருக்க. இப்ப பிரியாணி சாப்பிட்டா இப்ப பிரியாணி ஸ்மெல் தானே வரணும். இது வேற ஸ்மெல் வருது. பாரு கடவுள் எப்படி படைச்சிருக்காரு பாரு. அவ்வளவு மனமணக்க பிரியாணி சாப்பிடுறோம். ஆனா பாரு நாடுது. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கே? நாத்தடிக்குது. என்னது இது? அப்படி எல்லாம் யோசிக்கிற நீ? எனக்கு உள்ள உட்கார்ந்து ஒரே சிந்தனை. நம்ம நேத்து நல்லா தான் சாப்பிட்டோம். சாப்பிடுறப்ப மூக்கு கிட்ட கொண்டு போறப்ப அவ்வளவு மனமா இருக்கு பிரியாணி. ஏன் இப்ப நாடுது அப்படிலாம் யோசிக்கிறேன். கழிவறையில் உட்கார்ந்து கொண்டு நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த யோசனை எனக்கு வந்தது. எதெல்லாம் யோசிக்கணும்னு விவசாயே இல்லையா? ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என்னது இது? என்ன டவல்? இது என்னோட டவல் தானே? ஆமா. இத கட்டி நீ இப்ப பாத்ரூம் உள்ள போறியே, அசிங்கமா இல்ல? ஏண்டி பாத்ரூம்ல டவல் கட்டிட்டு போவாம பின்ன புடவையா கட்டிட்டு போவாங்க பைத்தியம்? அந்த நாத்தம் ஃபுல்லா அந்த டவல்ல இருக்கும் ரவி. இப்ப நான் எப்படி அதை யூஸ் பண்றது? ஐயோ ரொம்ப சுத்தம் மேடம். சுத்தம் தான். இரு அடுத்த ரவுண்ட் இருக்கு. ரவுண்ட் இருக்கா? ஆமா. என்ன தெரியல, ஜீரணம் போல இருக்கு. சிக்கன் வேற நிறைய சாப்பிட்டேன் நேத்து. 65 உள்ள போன 65லாம் 130 வெளில வருது. கம்மியா தின்னணும். ஓசில கடிச்சா இப்படி கொட்டிக்கினா இப்படிதான் வரும். இங்க வரதா எனக்கு வேற ஒரு யோசனை. நான் கழிவறையில் உட்கார்ந்து கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன யோசனை? இப்போ அந்த அறிவாளிங்க புத்திசாலிங்கெல்லாம் ஒண்ணு ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து யோசிப்பாங்க போல இருக்கு, இல்லன்னா கக்கூஸ்ல உட்கார்ந்து யோசிப்பாங்க போல இருக்கு. எனக்கு இப்ப கழிவறையில் உட்கார்ந்துக்கிறப்ப இன்னும் யோசனை வருது. நம்ம சாப்பிட்டுட்டு வாய் வழியா நம்ம காத்த வெளில எடுக்கிறதுக்கு ஏன் பண்றாங்க? அதே நம்ம பின் வழியா விட்டா ஏன் அதுக்கு பேரு குசு அப்படின்றாங்க? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஏன் ரெண்டும் காத்து தானே, வாய் வழியா இருந்தாலும் காத்து தானே அது. இந்த என்ன ஆச்சு? எனக்கு அதுக்கெல்லாம் தெரிஞ்ச வராதா? எனக்கு இதுக்கு விடை தெரியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறேன். நீ எதை கண்டுபிடிக்கிறியா? வேலை இல்லாதவன் இந்த வேலையெல்லாம் பாப்பான். இருடி, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சாகணும். வாய் வழியா வந்தா கூட நம்ம சாப்பிட்டா ஸ்மெல் வருது. ஆனா இங்க மட்டும் வேற ஒரு ஸ்மெல் வருது. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். எப்படி? நீ கூகுள் சர்ச் பண்ணி வைரு. இதெல்லாம் கூட கூகுள். ஏன் ஏப்பமோ அதுவோ மாறி மாறி வருது? ஏன் ஸ்மெல் வேற மாதிரி இருக்கு? சொல்லு. பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. எதுவும் இல்லாட்டி கூகுளே பிளாக் பண்ணிடுச்சு என்ன? இப்ப நீ எதுவும் சொன்னாதானே அது என்ன அதுவும் இதுவும் அதுக்கு புரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி சமாளிக்கிற பாத்தியா? பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. காலங்காத்தால ஏன் இப்படி அறகுறை ஆடிட்டு இருக்க? அப்ப போய் லுங்கி அங்க அவுத்து இருக்கும்ல, டவல் தான் ஃப்ரீயா அவுத்து போட்டு டக்குனு போற மாதிரி இருக்கு. வீம்புக்குன்னு பண்ற
இவன் ஒருத்தன் ஒரு மோர் பாக்கெட் வாங்கிட்டு வரான்னா இன்னும் ஆளை காணோம். ஏன் மோரை குடிச்சிட்டு வேற பாத்ரூம் போறியா நீ? சூடாயிச்சிரு எரும மாடே. ஏற்கனவே நாறுதுடா வீடு ஃபுல்லா. என்னதுடா தின்னு தொலைக்கிற நீ எல்லாம்? ராதா அப்படிதான் சொல்லாத சரியா? இந்த பார், கல்லானாலும் கலவன், ஃபுல்லானாலும் புருஷன். அதுக்கு நாத்ததெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. பாத்ரூம் போயிட்டு வந்து அந்த கையை எடுத்து ஏன் மூக்குல வச்சிட்டு இருக்க? யோ, அதுக்காக எடுத்து போய் லேப்லயா கொடுக்க முடியும்? உன் மூக்கு தான் நீ லேபா யூஸ் பண்ணிட்டு இருக்க பாரு. அறிவு இருக்குதா இல்லையா? படிச்சிருக்கே, கொஞ்சமா புத்தி இருக்குதா இல்லையா உனக்கு? இதெல்லாம் பசங்க பார்த்து கேட்டு குடிச்சாரா ஆயிட மாட்டாங்க? எதெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் விவசாய இல்லையா? நீ கூட எத்தனை முறை குழம்பு வைக்கிற, குழந்தை என்கிட்ட டேஸ்ட் பண்ண குடுக்குறல்ல, நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன்ல. மாடு மாடு பைத்தியம். அதெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்ல சென்ட் வாங்க போறப்ப நீ தானே என்ன காமிச்ச இந்த ஸ்மெல் நல்லா பாடுறான்ட்டு. சீ சீ சீ, பொறுமையா பேசி. இது வேற அக்கம் பக்கத்துல கேட்கணுமா? சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. உன் மூக்கு எதுக்கு தான் உனக்கு யூஸ் ஆகும்? இதுக்காவது யூஸ் ஆகுமே. ஏ சும்மா நடிக்காத. அடிச்சுவா. இதே நான் பண்ண நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? டவல் உருவி விட்டு ஓட வைப்பேன் பாத்து. சந்தன மழை, சந்தன மாதிரி ஸ்மெல் இருக்கும்டி. எதெல்லாம் எடுத்து மூக்குல வைக்கணும் விவசாய இல்ல ரவி. ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு நீ பண்ற அலப்பறம் இருக்கு பாரு. என்னால தாங்க முடியல. தாங்க முடியலனால நான் அப்படியே ஓடுறேன் பொழுது வீட்டை விட்டு நானு. ஏன் எதுதான் உன்னால கல்யாணம் பண்ணி தொலைச்சனே எனக்கே தெரியல. இருடி அடுத்த ரவுண்ட் வரணும்னு நினைக்கிறேன். ஏடா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு வெளிய சொல்ல முடியுமாடா? முன்னாடி நீ என்னென்ன அனுபவிக்க போற நானு? அங்க பண்ண வேண்டியதெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது இந்த டவல் எப்படி தானே இப்ப நான் கொண்டாந்து தரேன். நீ என்ன பண்ணி இதுல முகம் தொடச்சிக்கணும். அந்த டவல வந்து பனாயில் ஊத்தியாத. ஏய் என்ன என்ன என்னடா என்ன என்னடி நீ சொல்ல போயிட்டே இருக்க. உனக்கு அவ்வளவு யோ வந்தா போனே செய்வாங்க. சொல்ல போயிட்டே இருக்குன்னா நீ இப்ப பேசாத மட்டும் அது நின்றுமா? என்னோட கோய கறந்து விட்ட மாதிரி பிச்சிக்கிட்டு வருது. கொழுதனோட பிச்சிட்டு வர. சும்மா கடுப்பிச்சிட்டு இருக்க பாரு. சொல்லிட்டேன் நான் டீசென்ட்டான பையன் நானு. யார் நீ டீசென்ட்? ஆமா, நீ ஒரு டீசென்ட். நாகரிகமான குடும்பத்துல வளர்ந்தவன் நானு. அதனால தான் நான் நாகரிகமா நடந்துகிட்டு இருக்கேன் உன்கிட்ட. தயவு செய்து அத மட்டும் வாயை மூடிக்கோ சொல்லிட்டேன். நீ மூடு மொத்தத்தையும். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? அப்ப வலி உனக்கு தெரியாதா? என்ன வலி? நான் பண்ற விவசாயம் வந்து பாருடி கூட வந்து நின்னு வா. ஏய் கைய வாடி உள்ள வாடி. நீ பண்ற விவசாயம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து அப்படியே இன்னும் போய் கண்காட்சியாது. அப்ப நம்ப மாட்டேங்கிற? இதெல்லாம் நம்ப போ. இல்லனா வந்து பாரு நேர்ல உட்கார்ந்து. எப்பா சாமி நீ 100 தடவை கூட போ. என் டவல குடுத்துட்டு போ. டவல கொடுக்க முடியாது. இதுக்கு அப்புறம் நீ கொடுத்தாலும் அந்த டவல எனக்கு வேணாம். ஆசிட் ஊத்து கழுவு. பெட்ரோல் ஊத்த எரிக்க போறேன்.